உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் பீன்ஸை வச்சு செய்யக்கூடிய கேரட் பீன்ஸ் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புளிக்குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம். பாதி வறுபட்டதும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதை ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேனில் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 கப் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கிட்டு பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இது லைட்டாக ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆனதும் 1 கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த 2 பொரிஞ்சதும் 1 தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ காய் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒன்ஸ் வதக்கிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வேணும்னா கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு தண்ணி விட்டு வேக வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம மசாலாவில் வேக வைக்கிறதுனால. அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளி, அதுலேருந்து எடுத்த புளிக்கரைசல் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கேரட் பீன்ஸ் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நார்மல் புளிக்குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.